ஹலோ ஆல், வெல்கம் டு அஷ்ரதா ஃபேஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மெகந்தி வீடியோவில் பஞ்சஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நம்மளுடைய கிளாஸோடைய அட்மிஷன் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய சீட்டை வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிசைனில் இது போல் 2 லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு சென்டரில் வந்து ஒரு கர்வ் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு உள்ளே வந்து நீங்கள் சர்க்கிள் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சர்க்கிள் வேணான்னா நீங்கள் மெகந்தி வச்சு கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது போல் ஆர்டின் ஷேப் பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ செகண்ட் லேயராக வந்து நம்ம திலகம் ஷேப் பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் வந்து சேம் டிசைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ளவர் வந்து நம்ம ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம லீஃப் டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த சைடு ட்ரா பண்ணும்போது லீஃப் டிசைன் வந்து அந்தளவுக்கு கிளியராக வந்து போட முடியாது. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்பைரல் ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே வந்து ஒரு கர்வ் லைனு, நெக்ஸ்ட் வந்து ஆர்ம்ஸ் ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு லீஃப் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இது போல் வந்து பாக்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த பாக்ஸ் வேண்டாம்னா நீங்கள் ஆஃப் சர்க்கிள் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஷேப் வந்து உங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது போல் ஸ்பைரல் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்பைரல் வேண்டாம்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் ஃபில்லிங்ஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து நீங்கள் ஸ்பைரல் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு முடிச்சிட்ட பிறகு அதுக்கு மேலே வந்து திக் லைனாக வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வெளியே வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு லீஃப் டிசைன் அதுக்கு மேலே வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த ஃப்ளவர்லேயே வந்து நீங்கள் ஷேடிங் கொடுக்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேடிங் கூட கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் டிசைனில் வந்து ஸ்பைரல் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே வந்து இது போல் வந்து ஆஃப் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் ஒரு 3 ஃப்ளவர்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ளவர் ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு நான் லீஃப் டிசைன் வந்து 3 சைடாக வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பைரல் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு 2 லேயருக்கும் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது போல் ஆஃப் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு உள்ளே வந்து இது போல் ஷேக் லைன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஜிக்ஸாக் லைன் கூட சொல்லுவாங்க இதுக்கு. ஸோ இந்த ஜிக்ஸாக் லைன் வந்து நான் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இது செக்குடு லைனாக வந்து. ஸோ அதுக்கு மேலே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு லீஃப் டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிசைன் அப்படியே விட்டாலும் ஓகே தான், இல்லை உங்களுக்கு அவுட்லைன் கொடுக்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு டிசைனில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைரல் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்பைரல் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு
ஃபஸ்ட்டு லேயரில் வந்து நான் ஆர்டின் ஷேப் பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். செகண்ட் லேயருக்கும் வந்து ஆர்டின் ஷேப் பெட்டல்ஸ் தான் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இது போல் வந்து ஒரு 3 ஃப்ளவர் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ 3 ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு லீஃப் டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயும் வந்து சேம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கிள் வந்து ஆஃப் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கே வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் வந்து என்ன பண்ணுறேன்னா, திரும்ப சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சர்க்கிள் வந்து சரியாக வரல எனக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் இது போல் டாட் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் லைன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் அவுட்லைன் கொடுத்தாலும் ஓகே தான், இல்லை எனக்கு அப்படியே விட்டாலும் உங்களுக்கு ஓகே தான். ஓகேங்களா? ஸோ சிக்ஸ்த்து டிசைனில் இது போல் சர்க்கிள் வந்து ஸ்பைரல் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பைரல் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு அதுக்கு மேலே வந்து ஆஃப் சர்க்கிள் பெட்டல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அன்இவனான பெட்டல்ஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதை பார்க்கும்போது நம்ம ரோஸ் ஃப்ளவர் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதோடைய பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது போல் ஒரு 3 ஃப்ளவர் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இது ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு உள்ளே வந்து ஷேடிங் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃப்ளவரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன லீஃபாக இல்லாமல் கொஞ்சம் பெரிய லீஃபாக வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரியான லீஃப் வேணுமோ நீங்கள் லீஃப் டிசைன்லேயே வந்து நான் நிறைய வெரைட்டியான லீஃப் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன லீஃப் வந்து ட்ரா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த லீஃபை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் 2 லீஃப் வந்து இருக்கிற மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கே இந்த லீஃப் தான் வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு என்ன லீஃப் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. எல்லாருடைய ஹேண்டும் வந்து பெருசாக இருக்குமா சின்னதாக இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கைக்கு வந்து நம்ம ட்ரா பண்ண முடியாது. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அவுட்லைன் கொடுத்துட்டு இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ 6th டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். இப்போ 7th டிசைன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பெட்டல்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து லைன்ஸ் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து இது போல் பெட்டல்ஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு 4 ஃப்ளவர் இருக்கிற மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இது ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு உள்ளே வந்து கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்திங்களா, அங்கே வந்து மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அது பக்கத்துலேயே வந்து குட்டி குட்டி ஃப்ளவர் இருக்க மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு அந்த டிசைன் வேணான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம்.
இது போல் பட்ஸ் இருக்க மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஒரு பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து என்னால் லைன் வந்து கொடுக்க முடியல, ஏன்னா அங்கே எனக்கு ப்ளேஸ் இல்லை. ஸோ நீங்கள் ட்ரா பண்ணும்போது நான் ட்ரா பண்ண மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணக்கூடாது. ஸோ கீழே வந்து கொஞ்சம் ப்ளேஸ் இருக்க மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லைன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஆர்ம்ஸு, அதுக்கு மேலே வந்து டாட் வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இது போல் ட்ரா பண்ணாதீங்க. ஸோ உள்ளே வந்து நம்ம செக்டு லைன் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ செக்டு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு இந்த லீஃபில் வந்து நம்ம ஷேடிங் கொடுத்துக்கலாம். லைட் ஷேடிங்காக வந்து கொடுத்துக்கோங்க. ஷேடிங் வந்து கொடுத்து முடிச்சிட்ட பிறகு வெளியே வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு லீஃப்லேயே வந்து அவுட்லைன் வந்து வேணும்னா நீங்கள் வந்து அந்த பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, செக்டு லைனு. ஸோ அந்த லைன் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பாக்ஸ் வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது போல் 4 டாட் வச்சு உள்ள கிரிட்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இது முடிச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா மேலே பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, திக் லைன் வச்சு நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா. ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு தின் லைன் வச்சு பாக்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம ஆர்ம்ஸ் வச்சு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து டாட் லைன் வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதோடு இந்த டிசைனை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை.